உன்னை அடைஞ்சே தீருவன் சீதா. பாப்போம், போர்ல ஜெயிக்கிறது இந்த ராவணனா இல்ல ஒரு ராமனான. சார், நம்ம ஏன் நம்ம நாடகத்துல ராவணனை வில்லனா காட்டணும்? என்னைய வளர்ற? ராமன் கிட்ட தானே நியாயம் இருக்கு. ஓ, ராவணன் கிட்ட என்ன இருக்கு? ராவணன் கிட்ட அவன் காதல் இருக்கே. என்ன அடுத்தவனோட மனைவி மேலையா? சரி, ஓகே, ராவணனை நல்லவனா காட்ட பார்ப்போம். ஆக்ஷன். ஆசை. இந்த ஒரு வார்த்தைக்குள்ள என்னோட மொத்த உலகத்தையும் அழகால அடக்கிட்ட சீதா. அந்த அழகுக்கு சொந்தக்காரர் என்னோட கணவர் மட்டும்தான். சீதா, உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? தன்னோட வாழ்க்கையில பேர், புகழ், அந்தஸ்து, ராஜ்யம் இது எல்லாத்தையும் அடைஞ்ச ஒருத்தர் இருந்தான். அவன் இது வரைக்கும் எந்த பொருளையும் தோத்தது கூட கிடையாது. அவனை தோக்கடிக்கணும்னு நினைச்சவங்களை உயிரோட விட்டது கூட கிடையாது. இது எல்லாத்தையும் அடைஞ்ச அவனுக்கு ஆசையோட முழு அர்த்தத்தை காமிச்ச ஒரு பொண்ணோட மனசு அடைய முடியல. பாவம், அந்த பொண்ணோட மனசு அடையாம அவளை அடைய விரும்பல. யார குத்த சொல்றது சீதா? இந்த வரத்தை மட்டும் கொடுக்க மறந்த அந்த சிவனியா இல்ல கேட்க மறந்த என்னையா இல்ல அதை அடைஞ்ச ஒரு ராமனையா? உனக்காக உன் ராமனை இல்ல, அந்த சிவனையும் எதிர்த்து போர் செய்வேன். போர்ல ஜெயிக்கிறது என்னோட ராமராதா இருக்கும். அதையும் பார்ப்போம். ஆனா அது வரைக்கும் என்னோட சுண்டு விரல் கூட உன் மேல படாது. ஏன்னா கற்பறிந்து காதலிக்க நான் ராமன் அல்ல, கற்பை காத்து காதலிக்கும் ராவணன். கட். நல்லா இருக்கு. ஆனா நீ வில்லனாவே பண்ணு, அது ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்.